மீஷோ, மிந்த்ரா, குந்த்ரா, ஆஜியோ கிடைக்கலையே வரலையே. ஆண்டவர் சொல்றாரு, தெரியாத ஏன் போட்டு திரிஞ்சு ஏன் டிப்ரஸ் ஆகுற? உடனே நீங்க கேட்கலானே, அப்ப நான் ஆசைப்படக்கூடாதா, யோசிக்க கூடாதா? அங்கத்தான் ஒரு ஆவிக்குரிய புள்ள ஆவிக்குரிய ரீதியில தான் அதை டீல் பண்ணணும். ஆண்டவர் எப்படி தெரியுமா ஒரு மனுஷனை அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறிச்சு, ஒரு காரோ ஒரு வீடோ, அங்கத்தான் சூப்பர் ட்விஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, விருப்பங்களை உங்களுக்குள்ள கொடுக்கிறவர் கர்த்தர். நம்ம கொஞ்சம் பைபிள படிப்போம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்னா, மனசுக்குள்ள ஒரு விருப்பத்தை அவர் போடுவார். ஆபிரகாம் கால் விதிக்கும் தேசம் இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல என்னை பெருக பண்ணுவார்னு ஒரு நாள் நினைக்கல. தெய்வமே சும்மா இருந்தவனை கூப்பிட்டு இவர் விருப்பத்தை போடுறாரு. என்னத்தை போடுறாருன்னா, இங்க பாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக. ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கும் உலக பிரகாரமா பெறுகிறதற்கும் ஒரு சின்ன ஹேர்லைன் டிஃபரன்ஸ் தான். ஆனா இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும்.